என்ன மக்களே, திருக்குறள்களையும் அதன் விளக்கங்களையும் தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இதில் 5வது அதிகாரமான இல்வாழ்க்கையின் தொகுப்பை ஒரு சின்ன சிறுகதையோடு இந்த பதிவில் காண்போம். செந்திலும் சரவணனும். ஒரு ஊர்ல செந்தில்னு ஒருத்தர் அவரோட மனைவி குழந்தைகளோட சந்தோஷமா வாழ்ந்திட்டு வந்தாரு. அவரோட குடும்பத்துக்காக உழைக்கிறதுல ரொம்ப ஆர்வமா இருந்தாரு. அவருக்குன்னு ஒரு சின்ன அழகான சொந்த வீடு, அப்புறம் ஒரு ஸ்கூட்டர், பசங்களுக்கு ஒரு சைக்கிள்னு சந்தோஷமா நாட்களை கழிச்சிட்டு இருந்தாரு. அவரோட மனைவியும் அவங்க குடும்பத்துக்கு என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம் பார்த்து செய்வாங்க. அவருக்கு பெரிய அளவுல பண வசதி இல்லத்தான், ஆனா அவரு அதை என்னைக்குமே ஒரு குறையா நினைச்சதில்ல. அவரோட மனைவி குழந்தைகளோட சந்தோஷம்தான் அவரோட சந்தோஷம்னு நினைச்சுப்பாரு. அதுக்கேத்த மாதிரி அவரோட பிள்ளைகளும் சமத்தா இருந்தாங்க. அப்படி இருக்கும் போது ஒரு நாள் வெளியூர்ல இருந்து ரொம்ப வருஷம் கழிச்சு செந்திலோட நண்பர் ஒருத்தர் அவரை பார்க்க வந்தாரு. அவர் பேரு சரவணன். அவர் செந்தில பார்த்ததுமே, என்னடா நீ இன்னும் அதே சின்ன வீட்ல தான் இருக்கியா? பெருசா சம்பாதிக்கணும்னு ஆசை இல்லையான்னு நக்கலா கேட்கிறாரு. ஆனா அத கேட்ட செந்திலுக்கோ அவர் மனைவிக்கோ கோவமே வரல. அதற்கு மாறா செந்தில் சிரிக்கிறாரு. வெளியூர்ல இருந்து வந்த சரவணனுக்கு ஒண்ணுமே புரியல. எதுக்கு சிரிக்கிற அப்படின்னு கேக்குறாரு. அப்போ செந்தில் சொல்றாரு, டேய் சரவணா, நான் என் குடும்பத்தோட பாசத்திலையும் அவங்களோட சந்தோஷத்திலையும் பணத்தால சம்பாதிக்க முடியாத நிறைய சொத்துக்களை சம்பாதிச்சிட்டேன். அதுக்கு மேல எனக்கு எதுவும் வேண்டாம். இப்ப ஓடி யாருக்காக சம்பாதிக்கிறோம்னே தெரியாம வயசான அப்புறம் மனைவி பிள்ளையோட பாசத்துக்கு ஈங்க மாட்டேன். உடனே சரவணன் அமைதியாயிட்டான். ஏன்னா அவன்கிட்ட பெரிய கார், பெரிய பங்களான்னு எல்லாமே இருக்கு. ஆனா அவன் காலையில 7 மணிக்கு வேலைக்கு போனான்னா நைட் 10 மணிக்கு தான் வீட்டுக்கே வரான். அவன் மனைவி பிள்ளைகள் அவன் வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடியே தூங்கிடுறாங்க. அவனும் இதுதான் வாழ்க்கைன்னு சொத்து சேர்க்கிறதிலேயே குறியா இருந்திட்டான். அப்பதான் சரவணனுக்கு புரியுது, நாம இவ்ளோ சொத்து சேர்த்தும் மனைவியின் அன்பையும் பிள்ளைகளின் பாசத்தையும் உணரவே இல்லையேன்னு. அவன் ரொம்ப கவலைப்படுறான். இந்த விஷயத்த புரிய வச்ச செந்தில்ட்ட நன்றி சொல்லிட்டு அவருகிட்ட மன்னிப்பும் கேக்குறான். செந்திலும் விடு நண்பா, அதில் என்ன இருக்குன்னு ஈஸியா எடுத்துக்கிட்டாரு. அன்று முதல் சரவணன் அவனோட சொத்து சேர்க்கிற ஆசைய விட்டு அவனோட குடும்பத்தோட நேரம் செலவழிக்க ஆரம்பிச்சான். அவனுக்குள்ளேயே ஒரு புதுவித சந்தோஷத்தை உணர ஆரம்பிச்சான். வாழ்க்கையின் உண்மையான செல்வம் பணத்தில் அல்ல, குடும்பத்தின் பாசத்திலும் மகிழ்ச்சியிலும் தான் இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டான். எனவே மக்களே, வீடு வாசல்னு சொத்து சேர்க்கிறது மட்டும் வாழ்க்கையில்ல. நம்மளுக்கு கடவுள் இயற்கையா அமைச்சு கொடுத்திருக்கிற உறவுகளின் பாசத்தையும் அன்பையும் சேர்க்கிறது தான் உண்மையான சந்தோஷமான இல்வாழ்க்கைன்னு திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. வாழ நாட்கள்ல எல்லா உறவுகளிடமும் அன்பா இருந்து வாழ்க்கையின் உண்மையான செல்வத்தை அனுபவிப்போம். நன்றி மக்களே. இதுபோன்ற கதைகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தங்களின் நல்லுள்ளங்களோடு பகிர்ந்திட ஷேர் செய்யுங்கள்.